இதெல்லாம் என்னவா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் ஆச்சேக்கா? அட அது அந்த மேட்சருக்காக அண்ணன் நாடகம் தானே ஜோலி. யாரா இருந்தாலும் 1 மணி நேரம் அவங்க கல்யாண நாள் அப்போ நாங்க படுக்கிற பெட்ல பூ விளையாட்டு விளையாடினா எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் ஒரு ஜோசிக்காரர் சொன்னாருக்கா. அதனால நீங்களும் ராம் சாரும் புது தம்பதிகளா இந்த பூ விளையாட்டு விளையாடிங்கன்னா ஏதோ எனக்கு குழந்தை பிறக்கணும் ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. அப்படிலாம் இல்லமா, இதெல்லாம் பண்ணா உனக்கு குழந்தை பிறக்கும்னா நான் நடிக்கிறேன். என்னவோ எனக்கும் ராஜுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசா இருக்காதுல்ல. ஓகே, நீ உடனே போய் அந்த ராம உள்ள அனுப்பு. தேங்க்யூ அக்கா. வெல்கம். இந்தாங்க பிடிச்சுக்கோங்க. நான் ரெடி. அவன வர சொல்லு. ஃபுல் பாட்டில் ஃபுல் என்ஜாய்மெண்ட். இவன் என்ன டிப் டாப்பா ரெடி ஆகி போறான். வா பாப்பா. அவனுக்கு யார் விக் வச்சு விட்டா? ஏண்டா எதுக்கு இப்போ? என்ன நொதுக்கு? நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்க சனிங்களை ஒழிச்சு கட்ட ஒரே கல்ல 2 மாங்கா. அந்த ஜேம்ஸையும் இந்த பைத்தியக்காரனையும் துரத்தி விட்டுடுறேன். ஜோலை ஆ, ஃபர்ஸ்ட் நைட் எந்த ரூம்ல ஏற்பட்டு? அதுவும் அந்த ரூம்ல. யாரோட ஃபர்ஸ்ட் நைட்? யாரோட இல்லடா, என் உயிருக்கு உயிரான காந்தாமணியோட. நில்லு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். காந்தாமணி என்னோட டார்லிங். காந்தாமணி ஓன் டார்லிங்கா? ஆமா. நீ என்னடா நடிகர் சத்யராஜன் நினைச்சிட்டு இருக்க? மனோரமாட்டம் அது உனக்கு சுத்துறதுக்கு? ஏன் டார்லிங்க கிழவியோட கம்பேர் பண்றியா? ஒண்ணா லுக் பிரதர். எஸ், ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறது 20-20 மேட்ச் மாதிரி. பேட்டிங் ஃபீல்டிங் கரெக்ட்டா இருக்கணும். நீ போய் அந்த வேலைய பாரு. थैंक यू பிரதர். யூ கோ. இப்ப பாரு தம்பி. See that matter. கேட்ச். வா வா. நின்னு கோடி வர்ணம் வர்ணம் வா. இசைக்கிட நின்னு கோரி வரணம் வரணும். பால் விளையாட உள்ள வந்துட்டு நீ என்ன ஃபர்ஸ்ட் நைட்ல பாக்குற மாதிரி என்ன பாக்குற? ஏய், என்னடி குட்டியா விளையாடுற? நோ, ஹெல்ப்னு கத்த கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்ல யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது. அவங்க உங்களை கவனிச்சுக்க வேண்டியதான். என்ன பிரதர்? கேரி ஆன். பாடி எல்லாம். ஏய் ஏய், நோ நோ நோ, டோன்ட் டச். டோன்ட் டச். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஃபர்ஸ்ட் நைட் தான் அவளுக்கு ரொம்ப புதுசுயா. கத்துறதுல தெரியுது. சுமாரியா? ஏய் வேணா. ஏய் கமாரியா. வேணா விட்டுரு. எனக்கு கோவம் வந்துரும். நில்ல. ஏய். மைக்கேல் இங்க இருப்பானா? மைக்கேல் மட்டும் இல்ல, அந்த கேங் மொத்தமும் நிச்சயம் இங்க தான் இருக்கணும். கமான். வா மை டார்லிங். இது வர. சொன்னா கேளு. நான் போட கூடாது. கைய விடு. கைய விடுயா. ஏய், நான் அந்த மைக்கேலுக்கு அம்மாவோ நீ அப்பாவோ ஆக்ட் பண்றது அந்த மேஜரோட வீட்டு வரைக்கும் தான். உண்மையா நான் ஒண்ணு பொண்டாட்டி கிடையாதுடா, பைத்தியக்காரா. மைக்கேல், are you mental? Darling, don't waste time. Come on. Oh, no darling. எல்லாரும் வாங்க 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 வாங்க. நம்ம யங் கப்பிள்ஸ் மைக்கேலோட மாமனும் காட்டாமணியும் 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்க. வாவ், வாட் a good news. நீயும் சும்மா இருக்கியே. Good morning everybody. வெரி பேட் மார்னிங் சார். Why? நீங்க இந்த பக்கம் ஜாக்கிங் போன உடனே நம்ம ராஜு காந்தாமணி 2 பேரும் சேர்ந்து அப்படி ஓடி போயிட்டாங்க. வேணும்னா இந்த லெட்டர் படிங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். காந்தா, எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் காந்தா. இந்த வயசுல என்ன தனியா விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடி போயிட்டியா? நோ. ஐயோ, இந்த விஷயம் அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பையனுக்கு அவர் பொண்ணு கொடுப்பாரா? Don't worry. நம்ம 2 பேரும் ஒரே கேஸ் தான். Shut up. அந்த ராஜு எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை கொன்னாவது உன்னை நான் இழுத்துக்கிட்டு வருவேன். மோசம் ஒரு நிமிஷம் தூக்கிட்டான். நீங்க போய் உங்க வைஃப் தேடுங்க சார். Thank you. இவனை நான் கவனிச்சுக்கிறேன். அம்மாடி, வீட்டுக்கு வந்த பாதி சனியும் தொலைஞ்சது. இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. மாமா, யோ நிறுத்து. இந்த சேஞ்ச் வச்சுக்கோ. மாமா,
ராத்திரி பூரா அலைஞ்சு அந்த மைக்கிளோட கேங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனோட அப்பா அம்மா உண்மையான அப்பா அம்மா இல்ல, டூப்ளிகேட் ஆளுங்க. அர்ச்சனா உனக்கு தான். ஏன் மாமா பஞ்சரான டியூப் மாதிரி இருக்க? மாமா அந்த மைக்கேல் பிளான் பண்ணி அர்ச்சனா என்ன மாதிரி பண்ணிட்டான். அப்படியா? மாமா அங்க பாரு, இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வரான். இப்ப என்ன செய்யறது மாமா? டேய், இது வரைக்கும் அவன் என்ன எதுக்கும் கையாலாகாதவன் நினைச்சிட்டு இருந்தான். இப்ப அவன் ரூட்ல நான் போனா எப்படி இருக்கும்னு அவனுக்கு காட்ட போறேன். வா. மதன அர்ச்சனாவோட மனசுல இருந்து நிரந்தரமா நீக்கியாச்சுன்ற குட் நியூஸ் சொல்லலாம்னு வந்தா நீங்க இப்ப பேட் நியூஸ் சொல்றீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஓடி போற வரைக்கும் நீங்க என்னையா பண்ணிருக்கீங்க? தேடுறதுக்கு தான் உங்க அப்பா போயிருக்காருலாம். போனே எந்த இல்ல உண்டு. ஹலோ ரவி. ஹலோ அங்கிள். அர்ச்சனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டப்பா. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு முறை உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தன எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பேசி முடிச்சிடலாம். இன்னைக்கே தாம்பூல கூட மாத்திடலாம். கண்டிப்பா அங்கிள், கன்ஃபார்மா வந்துடுறோம். வச்சிடுறேன். இப்ப பாத்தியா அர்ச்சனா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. அப்ப என் மதன் எனக்கு கிடைச்சிருவான்ல? யா ஷூர். தேங்க்யூ. நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? எஸ் ராஜாராம் ஒரு பொண்டாட்டி யார் கூட ஓடி போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஏய் அவனை பிடிங்க. இவன் போட்டோ எப்படி இங்க வந்தது? இவன் டிரைவர் சார். டிரைவரா? பெரிய ஸ்மக்லரியா? ஐயோ போச்சு, விஷயம் தெரிஞ்சு போச்சே. இவன் தான் இவனுக்கு டிரைவர். நிஜமா? இது ஏன்டா முன்னாடி? சார் இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க எல்லாரும் சும்மா கெஸ்டா தான் இங்க வந்திருக்கோம். யூ ஷட் அப். ஏய் மொத்தமா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில ஏத்துங்க. நடக்காது. அந்த காமராஜனை கொலை பண்ற வரைக்கும் இந்த கேங்ல யாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. யோ நடுவுல காமராஜ் யாரியா? ஏய், சார் இவன் துபாய் டான் மாதிரி இருக்கான். அந்த காமராஜ் இவனுக்கு ஆப்போசிட்டா இருப்பான்னு நினைக்கிறேன். drop the gun. Quick. கண்ணை மூடுங்க. 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 மூடியா. நான் கண்ணை திறங்க சொல்ற வரைக்கும் யாராவது கண்ணை திறந்தீங்க பிஸ்டலால மண்டையிலேயே அடி அடி நடிச்சிருவேன். Don't open your eyes. கண்ணை திறக்காதீங்க. மூடிக்கிட்டே இருங்க. பாஸ் பாத்தீங்களா? வீடு பூரா போலீஸ். இந்த கிறுக்குங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க வேணும்னு சொன்னே. என் பேச்சு கேட்டீங்களா? யோ தப்பிச்சு போயிட்டாங்க அப்படியே. நீ காந்தாமணி ராஜுவி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. நான் போய் மேட்ச்ல சமாளிக்கிறேன். சீக்கிரம் போ. டிரைவிங் நான் தான். ஜன்னல் சீட் எனக்கு. சரி ஓட்டு துறடா. வந்துட்டாங்க. கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணி வேற ஜீப் கொண்டு வர சொல்லு. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் துபாய் போயிடுறேன், நீ அந்தமான் போயிடு. ஐயோ அப்ப என் சோட்டா சீனு. போலீஸ்காரங்க குனிய வச்சு குத்துனதுக்கு அப்புறம் அவனே வருவான். நீ வா சீக்கிரமா. இன்னைக்கு என் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. தாம்பூலம் கூட மாத்திக்க போறோம். அது மட்டும் இல்லாம நாடகத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, விட்டுருங்க. கரெக்ட். எனக்கும் உங்களை மாதிரி சர்ச்சை தான் வேணும். ஏன்னா எங்க நாடகத்துல நடிக்கிறவங்களுக்கு கூட நடிப்பனா என்னன்னு தெரியாது. என்னால முடியாதியா, நான் வர முடியாது. இவன் யாரு? போலீஸ் துரத்துற மாதிரி ஓடி வரான். கொஞ்சம் சும்மாரியா. அவர் என் வருங்கால மாப்பிள்ளை. உன் வாயை வச்சுக்கிட்டு நல்ல சம்பந்தத்தை கெடுத்துருவ போல இருக்கு. வாங்க ரவி. that's okay. உட்காருங்க உட்காருங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் வரலையா? அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டாங்க. அத பர்சனலா சொல்லிட்டு அதோட அர்ச்சனாவையும் பார்த்துட்டு போலாம் தான். வெரி குட். அப்ப அவங்க வர மாட்டாங்க, நீங்க வர்றீங்க. என்னங்க அப்ப நம்ம அந்த நாடக போட்டிக்கு போலாங்க. அவளுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. நாடக போட்டியா? யூ மீன் drama competitions? I love dramas. ஓ உங்க அப்பா மாதிரி நீங்களும் நாடகத்துல நடிப்பீங்களா? பாபு என்னடா பேச்சு? மாமா கிட்ட எப்படி எல்லாம் பேசுறது? மாமாவா? அது கல்யாணத்துக்கு அப்புறம். ரவி you should also come with us. நம்ம எல்லாரும் சேர்ந்து டிராமா காம்படிஷனுக்கு போவோம். ஓகே. டேய் மைக்கேல், போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓவர் ஓவர் ஓவர். எஸ்கேப் ஆவறது யாரும் இல்ல, நான் தான். ஹலோ தம்பி, லோலோன்னு நீ ஓவரா பேசிட்டா மேட் இன் ஓவர் பரதேசி. எப்படி டயலாக்? கேவலோஸ்துமா. கம் ஆன் ஃபாஸ்ட். எப்பா ஃபாலோ பண்றாங்க, சீக்கிரம் போடா போடா. அதுக்குள்ள ஃபாலோயிங்கா.
இங்க வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க. இது தமிழ் தான். ஓகோ சேனல் பாக்குற உனக்கு எந்த தமிழ் எப்படி தெரியும்? இந்த வருடம் நாடக போட்டியில முதல் முறையா ஒரு வெரைட்டி டிராமா போட்டி வச்சிருக்கோம். 20th century சிவனின் பாண்டவ சம்ஹாரம். கொஞ்சம் சீக்கிரம் போ சீனு. சிவனே, உன்னை விட மாட்டேன். பீமசேனா, உன் நேரம் முடிய போகிறது. என் சூலாயுதமே அதை செய்து முடிக்கும். பார் இப்பொழுது. வாட் ஹேப்பன்? ஊந்துச்சுக்கா. இந்த அம்பை வைத்து உன்னை கொள்கிறேன். எல்லாம் ஓவர். தயவு செஞ்சு நிறுத்துங்க. போடா போடா. ரொம்ப கட்டளையா தெச்சல கீழ மண்ணில போடு. சீக்கிரம் போ சீனு. போய் தொலைடா. தலையா இருக்க. காந்தாமணி, ராஜு அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சா நம்ம ப்ராப்ளம் சால்வ். ஐயோ, அந்த டான்ஸ் அவர் ஆடுறோம். நம்மள புடிக்க தான் வராங்க. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து நமக்கு அபிச்சே ஆகணும். இந்த இடத்துல நாடக போட்டி நடக்குது. என் ஆளுங்க எல்லாரும் இதுக்குள்ள தான் இருப்பாங்க. இதுக்குள்ள போயிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வாங்க போலாம். ஏய், ஸ்டாப் இட். சீக்கிரம் வாங்க. கம் ஆன். டேய், பட்டி ஸ்டாப் இட். கம் ஆன். இங்க நின்னு என்ன பண்ணணும்? உள்ள போய் என்ன செய்யறதுன்னு சொல்றவானே. வா சீக்கிரம் உள்ள போலாம். மீசை கிரீட் எல்லாம் போட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு கடையில தெரியாது. தயவு செஞ்சு இதை பிடிக்காதீங்க ப்ளீஸ். உங்களை பிடிக்கிறதுக்கு நாங்க வரல, எங்களை பிடிக்க போலீஸ் வர்றாங்க. தள்ளு. அடுத்த இந்த நாடக போட்டியில கடைசியா ஒரு அற்புதமான நாடகம். அந்த காலத்துல நம்ம நாட்டையே ஆட்டி படைச்ச பிரிட்டிஷ்காரங்கள தன்னுடைய பேச்சாலையும் அக்னி வீச்சாலையும் அல்லூரி சீதாராமர் உருவத்துல இப்ப ஒரு நடிகர் வித்தியாசமா நடிச்சு கலக்க போறாரு. இவர நடிப்பு நமச்சல்னு சொல்லலாம். எல்லாரும் பார்த்து ரசிங்க. நான் ஒத்த பெறல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டதா, ரெட்ட பெறல் காட்டுனா ரெடியாகும் பாட்டுதா, 3 பெறல் காட்டுனா முன்னேறு நேரம் தான், 4 பெறல் காட்டுனா நட்பாகும் வானதா, 5 பெறல் காட்டுறேன் ஆரம்பிக்கும் ஆட்டந்தா. குத்தே குத்தே இறங்கி குத்தே பட்டாலனா எகிரி குத்தே குத்தே குத்தே. எல்லாரும் இங்கே இருக்கீங்க. அந்த கோட்டா ஸ்டேஜ்ல அல்லூரி கெட்டப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, எப்படியாவது அவன ஸ்டேஜ்ல இருந்து இறக்கணும். இல்லன்னா அந்த மேஜர் நம்ம எல்லாரையும் குழியில இறக்கிடுவான். ஏதாவது பண்ணியா பண்ணு. அவ்வளவுதானே. சார், நம்ம ஜீப் கிடைச்சிருச்சு சார். கிடைக்க வேண்டிய ஜீப் இல்ல, அத ஓட்டிட்டு வந்தவங்க. கமான். மாரிமக மாயம்மா மனக்குறைய தீர்க்கும் அம்மா, இருவெள்ளி வரதன் சொல்லி எடுத்து வரோம் முழப்பாரி, காசி பயறு போட்ட கையில் பவன் பவனா நிலைக்கும் அம்மா, கத்தாம்பயறு போட்ட கையில் தரணி எல்லாம் கிடைக்கும் அம்மா, பயறு போட்ட கையில் ஒச்சி பினி ஒழியும் அம்மா, முழப்பாரி சுமந்த கையில் மும்மாரி பொழியும் அம்மா. நிறுத்துவோம் நாட்டத்தை. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுல இருந்து ஒவ்வொன்னா சுரண்டி எடுத்துட்டு போற வரைக்கும், நம்ம நாடு உருப்படாது. அதை தடுக்கிற வரைக்கும் நான் வீடு திரும்ப மாட்டேன். நீ போ. நீ இங்க ரொம்ப ஆபத்து. முதல்ல கிளம்பு. எப்படி வர சொல்ற சீதா? எப்படி வர சொல்ற? உழைச்சு உழைச்சு ஓடா போய் சல்லி காசு கூட இல்லாம பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க என் மக்கள். அவங்கள அப்படியே விட்டுட்டு உன் கூட வர்றது நியாயமா? வர முடியாது சீதா, என்னால வர முடியாது. கமான் கமான், எல்லா இடமும் தேடுங்க. கமான் குயிக். மாமா, இவ யாரா? இவன் தான் ஜூலியோட புருஷன். அந்த மைக்கிளுக்கு பக்கா க்ளோஸ். வாழ்ந்து பாப்போம் வாட, நீயும் நானும் ஒண்ணு, சேர்ந்து நான் உனக்கு கீழே பெண்ண, அது உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை, என்னோட உயர்வுக்கு என்னோட வேர்வை, யாரோட உயர்வையும் யாராலையும். என்னையும் என் மக்களையும் கொல்லலான்னு பாக்குறியா? யாரா நீ? என்ன அடையாளம் தெரியலையா? ஆயமுடுறா. இந்தியாவுக்கு வந்து வெயில்ல திரிஞ்சு கருப்பு நாயா மாறிட்டா மாத்திரம் உன்னை எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சியா? போடா வெள்ளக்காரா. இதப்பா, ஒரு அல்லூரி சீதாராமா இறந்து போனாலும் என்ன மாதிரி 100 அல்லூரி சீதாராம நிச்சயமா வருவான். அல்லூரி சீதாராமராஜு ஒரு தனி மனிதன் இல்ல, ஒரு சமுதாயம். சரித்திரம். என் டாலிங்க தூக்கிட்டு வந்துட்டல.
இப்ப ஒன்ன தூக்குறேன்டா. என்னடா செய்வ? இப்ப என்ன செய்வ? மரியாதையா நாட்டை விட்டு வெளியேறிடு. ஹேண்ட்ஸ் அப். போலீஸ் ஆபீசர் தள்ள கண்ணை வச்சுட்டு எங்க ஜிபே தள்ளிட்டு வரியா? டேய் வெள்ளக்காரா, என்ன கொல்றதுக்காக இத்தனை பேர் அழைச்சிட்டு வந்திருக்கியா? அப்பவே சொன்னல, இந்த சீதாராம ஒரு தனி மனுஷன் இல்ல, ஒரு சமுதாயம்டா, ஒரு சரித்திரம்டா. இவங்கெல்லாம் எதுக்குடா? நெஞ்சில தில்ல இருந்தா என்ன என்ன கொல்றா, கொல்றா, கொல்லு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Come on, move. எல்லாரும் போங்க. போங்க.